ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புக் சால்வேஷன் ஆஃப் அ செயிண்ட் பை கெய்கோ கிகாஷினோ. இது ஒரு ஜாப்பனீஸ் நாவல். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு காரணத்தினால இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. டிடெக்டிவ் கலீலியோ சீரீஸோட செகண்ட் புக் இது. இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோஷிடாக்கா அப்படிங்கிறவங்க ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்காங்க. அயானேங்கிறவங்க ஒரு ஃபேமஸான பேட்ச் ஒர்க் டிசைனராக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 இயராக ஒரு ஹாப்பியான பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் இவங்க வீட்டில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு யோஷிடாக்காவோட ஃப்ரெண்ட் மஷிபா, அவரோட ஒய்ஃப், அப்புறம் அயானேயோட அசிஸ்டண்ட் ஹிரோமி, இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டிக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி யோஷிடாக்கா அயானே கிட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 1 இயராக மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுது, ஸ்டில் நமக்கு இன்னும் குழந்தை இல்லை, ஸோ அதனால் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அயனே ஷாக் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மேரேஜ்க்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. 1 இயர் மேரேஜ் ஆகி குழந்தை இல்லைன்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அயானேவும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் இதுக்கப்புறமா பார்ட்டி ஆஸ் யூஷுவல் நடக்குது. நெக்ஸ்ட் டே அயானே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காகவும் அவங்களோட அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டவுனுக்கு அவங்க போகிறாங்க. அது ரொம்ப தூரமான ஒரு பிளேஸாக இருக்குது. பட் அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஹிரோமியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக உனக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படலாம், நான் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, ஸோ இந்த வீட்டு சாவியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஹிரோமி யோஷிடாக்காவுக்கு நிறைய தடவை கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவர் எந்த ஒரு காலுமே எடுக்கவே இல்லை. ஸோ ஹிரோமிக்கு இது ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அயனே வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே கதவை திறந்து பார்த்தா அங்கே யோஷிடாக்கா இறந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு காஃபி கப் இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஹிரோமி. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இங்கேருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதை லீட் பண்ணுறது குசனாகி, அவரோட டீம். இவங்க தான் இதை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. யோஷிடாக்காவுக்கு பாய்சன்னால் தான் அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாய்சன் அவர் சாப்பிட்ட காஃபியில் இருந்தது அப்படிங்கிறதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குசனாக்கி டீமில் ஒரு ரூக்கி போலீஸ் ஆஃபீஸர், அதாவது புதுசாக சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்சுமி இருக்காங்க. அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டிங்ஸ் படி, அதாவது அவங்க போலீஸாக இருந்தால் ஒரு தோணும்ல, இந்த மாதிரி இவங்களாக தான் இருக்கும், அவங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்கில் அயானே தான் அவங்க கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, அயானே கொலை நடந்த அன்னைக்கு இந்த ஊர்லேயே இல்லை, அவங்களோட அப்பா அம்மா ஊரில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அலிபே இருக்குது. அதாவது எல்லா சாட்சியும் அவங்களுக்கு விசாரித்தப்போ கரெக்டாக இருக்குது, அவங்க அந்த ஊரில் தான் இருந்திருக்காங்க, இங்கே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் குசனாகி என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இதை அயனே பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உட்சுமிக்கு இது கொஞ்சம் உறுத்திட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜீனியஸ் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் யுகாவான்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட நிக்நேம் தான் டிடெக்டிவ் கலீலியோ. அவருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, அவரோட ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ்க்காக. அதாவது எந்த ஒரு கேஸாக இருந்தாலும், சால்வ் பண்ண முடியாத எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், கேஸாக இருந்தாலும், போலீஸ்க்கு அஃபிஷியலாகவோ அன்அஃபிஷியலாகவோ இவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த யுகாவாவை இவங்க பார்த்து போய் பேசுகிறாங்க. கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு யுகாவா என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பர்ஃபெக்டான க்ரைம் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான க்ரைமை எப்படி சால்வ் பண்ணுறாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட மெயின் ஸ்டோரி. யோஷிடாக்கா இவர் என்ன தான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இறந்து போயிருந்தாலும், கதை மூவ் ஆக ஆக இவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிடெக்டிவ்ஸ் இவரை பற்றி நிறையா விசாரிக்க இந்த கொலை எப்படி நடந்திருக்கலாம், எதுக்காக நடந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அயானே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு.
அவங்க பேட்ச் ஒர்க் அவங்களோட ஒர்க்கில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் கார்டனிங் குக்கிங்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஒய்ஃபாகவும் ரொம்ப கரெக்டாக அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரைம் சஸ்பெக்ட் இந்த கேஸில். ஹிரோமி யாருன்னா அயானேயோட அசிஸ்டண்ட். அவங்களுக்கு வந்து வெறும் அசிஸ்டண்ட்டாக மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் அவங்க அயானே எடுக்கிற பேட்ச் ஒர்க் கிளாஸஸ்க்கு கூட இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அயானேவும் வந்து அவங்களோட வீட்டு சாவியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு இவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. பட் இவங்க தான் வந்து யோஷிடாக்காவோட பாடியை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க. ஸோ ஆப்வியஸாக இவங்களும் அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆஃபீஸர் உட்சுமி வந்து ஒரு ரூக்கி போலீஸ் ஆஃபீஸர், புதுசாக சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவங்களுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனாலையும் வந்து பொண்ணு நீ வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டை பேஸ் பண்ணி எப்படி இந்த கேஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்க மேலே வந்து ஒரு நிறைய ப்ரிஜுடிஸ் வைக்கிறாங்க. பட் உட்சுமி அதை எதையுமே வந்து கேட்டுட்டு அப்செட் ஆகாமல் பேக்டவுன் ஆகாமல் அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை தேடி இவங்க வந்து போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குசனாகி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் உட்சுமியை வந்து ஒரு மாதிரி சாவனிஸ்டிக்காக அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டாலும் இவர் வந்து நல்ல டிடெக்டிவ். இவர் கொஞ்சம் அயானா கிட்ட லைட்டாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பட் இருந்தாலும் இவர் வேறு ஒரு ஆங்கிளில் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி வேறு புது டைரக்ஷனை வந்து கண்டுபிடிப்பார். ப்ரொஃபஸர் யுகாவா இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்லாம் பயங்கரமாக வந்து இந்த கேஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இவரோட முக்கியமான ரோல் இவர் ப்ளே பண்ணியிருப்பார். முக்கியமான ரொம்ப பிடிச்ச விஷயம் இவர்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரொப்போஸ் பண்ணுற ஒரு தியரி, அதாவது இந்த கொலை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி வந்து இவங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கள்ல, அது என்ன தான் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாலும் அதுக்காக வந்து உடனே வந்து அஃபெண்ட் ஆகாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாமல் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சொல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த த்ரில்லர் புக்ஸ் பார்த்திங்கன்னா யார் இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் எழுதியிருப்பாங்க. பட் இந்த ஆத்தர் வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எப்படி அந்த கொலையை பண்ணாங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும். இது வந்து இவரோட ரைட்டிங்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூனிக்காகவும் எடுத்துகிட்டு போகும். ஸோ இது ஒரு டவுட்டே இல்லை, இவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஜாப்பனீஸ் ஆத்தர் அப்படிங்கிறத வந்து இந்த புக்லேயும் இவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஓவராலாக இந்த புக் பார்த்திங்கன்னா த்ரில்லர் புக்ஸ் படிக்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக்காக கண்டிப்பாக இருக்கும். ஒரு ரீடராக நம்ம நிறைய ஒரு சில சஸ்பெக்ட்ஸ்லாம் ஸ்டோரி போக போக நமக்கு வந்து தோணுவாங்க இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு தியரி வச்சுருப்போம், எப்படி இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நம்மளும் கெஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிடெக்டிவ்ஸோடு சேர்ந்து ஓவராலாக போக போக எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி இந்த கேஸை கிராக் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ரீட் புக், ட்ரை பண்ணி பாருங்கள்.